இப்போ ஒரு சில பேர்லாம் 60 குறி சொல்றத எனக்கு தெரியல தெரியல அப்படின்ட்டு வர்ற எத்தனையோ பேர் இருந்தாங்க. இங்க வந்து நம்ம வந்து பாலம் எடுக்கணும் அப்படின்னா குறி சொல்லணும் அப்படின்னா தெய்வத்தை கண்டிப்பா வந்து நீங்க வந்து வந்த என்ன பிரச்சனை இருக்கு, மக்கள் வராங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியல. அப்படியெல்லாம் வரும்போது நீங்க எத்தனை மாந்திரியவாதி கிட்ட போனாலும் சரி, இப்ப காளி உபாசனை நீங்க எடுத்துட்டீங்க. காளி உபாசனை எடுத்துட்டு நம்ம வந்து ஆணவம் கொள்ளக்கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. காளி உபாசனை எடுத்துட்டீங்க, காளி சித்தி ஆயிட்டாங்க, காளி சித்தி ஆயிடுச்சு, எனக்கு தான் காளி தேவி சித்தி ஆயிட்டாங்க, நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற ஆணவம் கொள்ளக்கூடாது. காளி உபாசனைனா என்ன அப்படிங்கறத நல்லா ஒண்ணு புரிச்சுக்கோங்க. சரிங்களா? உபாசனைங்கிறது ஒரு தெய்வம் வந்து குழந்தை ரூபத்துல இருப்பாங்க, பச்சை குழந்தை ரூபத்துல இருப்பாங்க. புரியுதுங்களா? அந்த குழந்தை ரூபத்துல இருக்கிற தெய்வத்தை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், நம்ம தூக்கி வச்சுக்கலாம், என்ன நம்ம பக்கத்துல வச்சுக்கலாம். அவங்க கிட்ட போய் நீங்க போய் நீ அந்த பொருளை எடு அப்படின்னு சொன்னா உங்க குழந்தை பச்சை குழந்தை போய் எடுக்குமா? எடுக்குமா? புரியுதுங்களா? அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம வளர்த்து பழக்கப்படுத்தணும். புரியுதுங்களா? வளர்த்து பழக்கப்படுத்தணும். இது மாதிரிதான் உபாசனைங்கிறது வந்து தெய்வம் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கும். ஆனா தெய்வம் உங்ககிட்ட இருந்தா உங்களுடைய நெகட்டிவ் வெளியே போயிடும். இனிமேல் வந்து யாரும் செய்வினையோ இல்ல ஏவலோ உங்களுக்கு வந்து செய்ய முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஏவலோ செய்வினையோ உங்களுக்கு வந்து செய்ய முடியாது. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா மந்திரத்தை வந்து டெய்லி வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறையாவது அம்மாவோட மந்திரத்தை நீங்க வந்து சொல்லி ஆகணும். சரிங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து 108 முறை கூட நீங்க வந்து சொல்லலாம். ஆனா அதுக்கு உண்டான படையல்கள் போட்டு நீங்க வந்து சொல்லலாம். சரிங்களா? நான் ஏற்கனவே பாடத்துல சொல்லி இருக்கிறேன். நீங்க உபாசனையை எடுத்திருக்கிறீங்க. அப்படிங்கும் போது நான் என்ன படையல் போடுவேன் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும். சரிங்களா? இந்த படையல் எல்லாம் போட்டு தான் நீங்க வந்து 108 முறை நீங்க வந்து டெய்லியும் கூட சொல்லலாம். சரிங்களா? அப்ப நீங்க சொல்ல 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 என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்குள்ள ஒரு சக்தியானது, அந்த குழந்தை வடிவத்தில் உள்ள சக்தியானது அது வளர ஆரம்பிக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க வந்து கேட்பாங்க. இப்போ எடுத்தோடனே நம்ம வந்து நம்ம குழந்தையா இருந்தா நம்ம இப்போ எடுத்தோடனே கேட்குமாமா? கேட்க மாட்டாங்க இல்லையா? அது மாதிரி தான் குழந்தை மாதிரி தான் தெய்வத்தை வந்து பார்க்கணும். அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஆணவம் பண்ணக்கூடாது. கெட்ட வழிகள்ல போகக்கூடாது. கெட்ட வழிகள்ல போகக்கூடாது. ஏன்னா காசுக்காகவோ பணத்துக்காகவோ கெட்ட காரியங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும், தவிர்த்தணும். புரியுதுங்களா? ஏன்னா பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும். சிம்டம்ஸ் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க காளி உபாசனை எடுத்துட்டீங்க. காளி உபாசனை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா பெரிய பெரிய இடத்துல இருந்து பெரிய பெரிய பிரச்சனைகளை இது ஒன்னாலதாம முடியும், நீ தான் தீர்த்து வைக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் வரும். இனிமேல் நடக்க போறத நான் சொல்றேன் நான். சரிங்களா? இந்த பிரச்சனைய நீ பார்த்து முடிக்க வைமா அப்படின்லாம் வரும். அதுல எந்த இது நல்லதோ அதை நீங்க வந்து அழகா வந்து முடிச்சு வைக்கலாம். சரிங்களா? அதை வந்து நீங்க வந்து அழகா முடிச்சு வைக்கலாம். கெட்டதா இருந்தா அவன் கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த செயலை வந்து நீங்க செய்யணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா நல்லதையும் கொண்டாந்து கொடுக்கும், கெட்டதையும் கொண்டாந்து கொடுக்கும். நீ நல்ல வழியில போறியா கெட்ட வழியில போறியா அப்படிங்கிறது காளி தேவி வந்து உன்னை சோதிக்கிறோம். புரியுதா? கெட்ட வழியில போனீங்கன்னா உங்களை என்ன பண்ணிடும், உங்களை விட்டு அம்மா விலகி போயிடுவாங்க. சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா நீங்க காளி உபாசனை எடுத்துட்டீங்க. அடுத்து நீங்க நடக்க வேண்டிய முறைகளை நான் சொல்றேன். சரிங்களா? பெரும்பாலும் வந்து காளி உபாசனைகள் எடுத்து பெரும்பாலும் வந்து நீடிக்காத காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி கெட்ட வழிகள்ல 2 வழியும் கொடுக்கும்போது 2ஐயும் அவங்க எடுத்து பயணிக்க ஆரம்பிச்சுவாங்க. பயணிக்க ஆரம்பிக்கும் போது அம்மா என்ன பண்ணிடுவாங்க, அவங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இவங்க வளர முடியாம இருப்பாங்க.
சரியா? அதனால கெட்ட வழியில மட்டும் என்னைக்கும் வந்து நீங்க வந்து போக வேண்டாம். சரியா? நீங்க வந்து இப்ப வந்து சர்வேஸ்வரர் மந்திரம் எடுத்தீங்க. சர்வேஸ்வரர் மந்திரம் இவங்க கூட சேர்ந்து சர்வேஸ்வரர் மந்திரம் எடுத்தீங்க. இப்ப அந்த சர்வேஸ்வரர் மந்திரம் எடுக்கும்போது இந்த 12 நாளும் எந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்தது? உடல் ரீதியா ரொம்ப பிரச்சனை வந்துச்சு. வயிறு வலி பிரச்சனை, வயிற்று வலி பிரச்சனை, இடுப்பு வலி, வயிறு வலி, இந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்துச்சு. அதே மாதிரி இவங்க உபாசனை இருக்காங்க, இவங்களுக்கு வந்து சரிவர பார்க்க முடியாம போயிருமோங்கிற ஒரு மனக்கவலை வேற இருந்துச்சு. இதனாலயே சரி வீட்டுக்குள்ளார பிரச்சனையாவே இருந்துச்சு, ஒண்ணுக்கு ஒண்ணு சண்டையாவே இருந்துச்சு. இத எப்படியா இருந்தாலும் இந்த உபாசனைக்கு வந்தவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் மனம் போனாம நடக்கணும்னு, அவங்களுக்கு வேணுங்கிறத நம்மளால பார்த்துதான் ஆகணும்னு அவங்களுக்கு முறையா என்னென்ன பண்ணுமோ எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. காளி உபாசனையில சண்டை இல்லாத காளி உபாசனை எங்கேயுமே இல்லை, புரியுதுங்களா? ஆனா இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னு நான் அதுல வந்து கான்பிடன்ஸா இருந்தேன். அவங்க 2 பேர்த்துக்கு ஒரு பிரச்சனை, ஏன்னா அவங்க புதுசா எடுக்கிறாங்க, காளி உபாசனை புதுசா எடுக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பக்கம் அந்த சண்டை வந்திருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு எல்லாமே கேள்விப்பட்டுட்டு இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் பிரச்சனைகள் இல்லாம போகணுங்கிறதுல கான்பிடன்ஸா இருந்தேன். அப்ப காளி உபாசனை அப்படின்னாலே கண்டிப்பா வந்து சண்டை சத்துருவுகள் இதெல்லாம் கண்டிப்பா வந்து இருந்துதான் ஆகும். நமக்குள்ள வந்து ஆக்ரோஷம் வந்து பயங்கரமா வெளிப்படும். இன்னொன்று வந்து உங்களுக்கு வந்து உடல் ரீதியான பிரச்சனைகள்லாம் நிறையா வந்துச்சுன்னீங்க. அது எந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய மூலாதாரத்தில் இருந்து உச்சந்தலை வரைக்குமே என்னன்னா அனலா பறக்கும், எரிச்சல் எரிச்சல், உடம்பு ஃபுல்லுமே எரிச்சல், அனலா பறக்கும், புரியுதுங்களா? அப்புறம் அந்த அனலா பறக்கும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு மந்திரம் சொல்ல 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 அப்படியே மெதுவாக மேலே ஏறும் அந்த அனல். அது கண்டிப்பாக உணர முடியும், புரியுதுங்களா? அப்ப அவ்வளவு தூரம் பவரான அந்த மந்திரம். கடைசியில 108 சொல்லி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா தலை ஃபுல்லாவே நமக்கு ஃபுல்லாவே நம்மளை சுத்தியும் ஒரு அடிக்கு அனலா இருக்கிற மாதிரி தோணும், ஒரு அடிக்கு அனலா இருக்கிற மாதிரி தோணும். அப்ப அந்த அளவுக்கு வந்து அந்த வைப்ரேஷனான அந்த மந்திரம், அந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது உடல் ரீதியான பிரச்சனைகள், வயிற்று வலி, ஹீட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கண்டிப்பா வந்து வரத்த செய்யும். சரிங்களா? உபாசனையை எடுக்க வேண்டாங்கிற ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் போயிட்டு, ஐயோ முடியாது, முடியாதோ அப்படிங்கறதுக்கெல்லாம் போயிட்டு அந்த மந்திரம் சொல்லையில கதவு சாத்திட்டு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் சொல்லையில அந்த கதவு அந்த ஹீட் என்னால தாங்க முடியல. அந்த மந்திரம் சொல்லையில அப்புறம் கதவு திறக்க சொல்லிடுவோம், கதவு திறந்துருங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு மாதிரி அனலா இருக்குங்க. அனலா இருந்தால் மட்டும்தான் அந்த மந்திரத்தோட பவர் வந்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். நீ வரல சர்வசாதாரண சொன்னோம் எப்பயும் போல கூலிங்கா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த மந்திரத்துக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். இதுதான் சர்வேஸ்வரர் மந்திரம். அனலா தான் வரும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வேஸ்வரர் மந்திரம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சர்வேஸ்வரர் மந்திரம் ஒரு மந்திரம் இருந்தால் போதுமானது. எத்தனை பெரிய துஷ்ட சக்திகளும் பக்கத்துல வந்து வராது. செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் எதுவா இருந்தாலும் பக்கத்துல வந்து வராது. இதெல்லாம் எந்த சர்வேஸ்வர மந்திரம் எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னு நான் அதுக்கு இவங்க 2 பேருக்கு தான் நன்றி சொல்லுவேன். ஏன்னா இவங்க 2 பேர் இல்ல இந்த உபாசனைக்கு வரலைன்னா இந்த சர்வேஸ்வர மந்திரம் நான் எடுத்துக்க மாட்டேன் கண்டிப்பா. அதனால ஜோதி சிஸ்டருக்கும் சாரதா சிஸ்டருக்கும் ரொம்ப நன்றி. அல்ல சர்வேஸ்வர மந்திரங்கிறது எடுக்கணுங்கிற ஒரு ஆசை எனக்கு. இவங்களுக்கு வந்து காளி உபாசனை அப்படிங்கறது வந்து எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருக்கும். 2022 இருக்குது. 3 வருஷம் இருக்கும். 3 வருஷம் கழிச்சுதான் இப்ப சர்வேஸ்வர மந்திரமே எடுத்துக்கிறாங்க. அப்ப இவங்களுக்கு நீங்க கூட கேட்கலாம், என்னடா இது அவங்க வந்தோடனே சர்வேஸ்வரர் மந்திரம் எடுக்கிறாங்களே, ஒரு சும்மா ஒரு டவுட்டுக்கு கேட்கலாம். அப்படின்னா இவங்க வந்து 1 நாள் 2 நாள்ல 3 வருஷம் வெயிட் பண்ணி இருக்கிறாங்க. இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு 3 வருஷம். நான் எத்தனையோ இதில் கேட்டாங்க, ஒரே வார்த்தையில என்ன சொல்றேன், இதெல்லாம் ஆகாது, வேண்டாம், இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம், காளி உபாசனைக்கே வேண்டாம், இப்ப வேண்டாம், இப்ப வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா நமக்கு தெரியும் இப்ப இவங்களுக்கு இது செட் ஆகும், இப்ப இவங்களுக்கு இது செட் ஆகும், இப்ப நீங்க இதை எடுக்க அப்படிங்கிறது புரியுதுங்களா? அதே மாதிரிதான் காளி உபாசனை நீங்க எடுத்துட்டு சில விஷயங்கள் சில மாணவர்கள் வந்து செய்யறாங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல.
என்னன்னு கேட்டீங்கன்னா கழிப்பு கழிக்க கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். எத்தனை மாசத்துக்கு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு? 3 மாசத்துக்கு ஐயா. 3 மாசம் 6 மாசம் நம்ம மந்திர ஒரு உடல்ல நல்லா ஏற்றிட்டா. நான் ஏற்கனவே மேக்சிமம் 3 மாசத்துக்கு எந்த ஒரு கழிப்பும் நீங்க கழிக்காதீங்க அப்படின்னு நான் சொல்லி தான் நான் உங்களுக்கு வேணா கழிச்சுக்கோங்க. இந்த கேள்வி நானே கேட்கலான்னு இருந்த குருஜி. நான் வந்து உபாசனை முடிச்சிட்டேன், நான் போய் செலவைக்கலான்னு எனக்கு எல்லாம் ஒரு ஐடியா இருந்துச்சுங்க. அதெல்லாம் செய்யலாமாங்க குருஜி? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னது செலவு வைக்கிறதாமா? அதை பத்தி செலவு வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிங்க. சரிங்களா? செலவு வைக்கிறது வந்து சர்வசாதாரண காரியம் கிடையாது. சரிங்களா? அதெல்லாம் ஒவ்வொரு சிலைக்கும் என்ன லட்சக்கணக்கான உருக்கள் வந்து ஒரு மந்திரங்கள் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். சரிங்களா? இப்ப நீங்க ஒரு ஆள் வந்து ஒரு 5 லட்சம் மந்திரம் உரு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சம் உரு கொடுக்கறதுனால உங்களுக்கு எத்தனை நாள் ஆகும்? ஒரு நாளைக்கு நீ 1000 உரு கொடுத்தாலுமே எத்தனை நாள் ஆகும்? ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிடுங்க. புரியுதுங்களா? அப்ப அத்தனை நாள் மந்திரங்கள் அந்த எந்திரத்துக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த எந்திரத்தை காளி தேவி சிலைக்கு வைக்க முடியும். புரியுதுங்களா? அப்பனா தான் அந்த சிலை வந்து ஏன்னா காளி தேவியா இருப்பாங்க. சரிங்களா? குறைஞ்சபட்சம் லட்சக்கணக்கு மேலதான் போகும். நீங்க வாட்டில் நம்ம வாட்டில் எடுத்தோமா, இப்போ இன்னைக்கே நம்ம இந்த எந்திரத்தை படிச்சுட்டோம், நம்ம காளி தேவியை இது பண்ணிட்டோம், இன்னைக்கு போய் இந்த எந்திரத்தை அடுத்த அமாவாசைக்கு ஒரு சிலையை வாங்கி வீட்டில் வச்சு அதுக்கு கீழே பிரதிஷ்டை பண்ணுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏன்னா அது நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய விஷயமா இருக்கு. நம்ம காளி தேவி எடுத்தாச்சு நம்ம வீட்டில் வச்சு சாமி வச்சு கும்பிடுவோம். நீங்க கேட்க உங்களுக்காக நான் சொல்லல, நிறைய பேச்சுக்குமே நான் சொல்றேன். எடுத்தோடனே நம்ம வந்து காளி தேவி வந்துருவாங்க நம்ம இது பண்றோம்னா அது கிடையாது. சரிங்களா? நீ எவ்வளவுக்கு எவ்வளவு மனம் உருகி அந்த மந்திரத்தை சொல்லி அம்மாவை வர வைக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து அந்த அம்மா வந்து உங்க பக்கத்துல வந்து இருப்பாங்க. அப்பதான் அந்த சிலை வந்து என்ன ஆகணும், அம்மாவா தட்சரூபமா வந்து இருப்பாங்க. சரிங்களா? மனம் உருகணும், அழுகணும். புரியுதுங்களா? அழுத பிள்ளைக்கு தான் பால். கண்ணீர் வரணும். கண்ணீர் வந்துட்டாலே அம்மா வந்து கண்டிப்பா வந்து காட்சி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? கண்ணீர் வரணும். அப்ப மனம் முருகி அழுது நீ எவ்வளவு தூரம் நீங்க அம்மாவை பிரார்த்தனை பண்றியோ அவ்வளவு தூரம் அம்மாவோட அருள் வந்து கிடைக்கும். அதே மாதிரி இது எப்படி நடக்கும் அப்படின்னா, நம்ம வந்து உங்களுக்கு எந்திரம் வச்சு நீங்க இந்த தொழில் பண்றதுக்கு, மாந்திரிக தொழில் பண்றதுக்கு இது போதுமானது. எந்திரம் வச்சு நீ டெய்லி ஒரு 108 மந்திரம் கொடுத்து பண்ற அப்படின்னா இது போதுமானது. ஒரு சிலை வைக்கணும் அப்படின்னா அது உனக்காக மட்டும் கிடையாது, உனக்காக மட்டும் கிடையாது. அந்த ஊர்ல கண்டிப்பா வந்து மக்கள் வந்து அந்த சாமி கும்பிட வருவாங்க. நீ இல்லாட்டியும் நானே இல்லாட்டியும் நம்மளுடைய வருங்கால சன்னதிகள் அது வந்து என்ன பண்ணும், சாமி கும்பிட வருவாங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு இந்த காளி உபாசனை எல்லாம் எடுத்திருப்பாங்களா? எடுத்திருக்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கும் அந்த புண்ணியம் கிடைக்கணும் இல்லையா? நீ தெய்வமா செலவு வைக்கிறது எதுக்கு? உனக்கு நீ நம்ம வந்து நம்ம சாமி கும்பிட்டோம் நம்மளுக்கு மட்டும் முடிச்சுட்டு நம்மளுக்கு முடிச்சுக்கொள்ளலாம்னா அப்படி இல்லையா? ஒரு சிலைங்கிறது என்னது, காலகாலத்துக்கும் சன்னதிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். அப்ப அதுக்கு நம்ம எவ்வளவு உரு கொடுக்கணும், புரியுதுங்களா? அவ்வளவு உரு நம்ம வந்து கொடுத்தால் மட்டும்தான் சிலையே நம்ம காளி சிலைக்கு மட்டும்தான் அந்த இல்ல, எல்லா சிலைக்குமே அதுதான். விநாயகர் சிலை வைக்கிறோம். எந்த சிலைக்குமே அதுதான். எந்த சிலைக்குமே எந்த தெய்வத்துக்குமே அதுதான். லட்சக்கணக்கில் ஒரு கொடுத்தாதான் அது வந்து உயிர் பெறும். புரியுதுங்களா? அதே மாதிரி சில ப்ராசஸ்லாம் சில வழிமுறைகள்லாம் இருக்குது. புரியுதுங்களா? அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவதானியத்தில் வைக்கிறது, தண்ணியில வைக்கிறது, அதுல 48 நாள் 48 நாள் ஒப்பம் தெரியுங்களா? அந்த வழிமுறைகள்லாம் சில வழிமுறைகள் இருக்கு. நம்ம எடுத்து சிலை வாங்கிட்டு வந்து நேரடியா வந்து இது பண்ணவும் கூடாது. அந்த சிலைக்கு வந்து வழிபாடு முறைகள் வந்து அதிகமா பண்ண வேண்டியது வரும். சரிங்களா? அது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை. சிலையை வச்சு கும்பிடுறது இப்போதைக்கு தேவையில்லை. அதே இது
இன்னும் ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு, நல்ல மந்திரம் எல்லாம் நல்லா இது பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க அதுக்கு அடுத்து நீங்க பண்ணுங்க, அது வந்து சரியாகும். சரிங்களா? நன்றிங்க குருஜி. ஏன்னா சரி. இப்போ வரைக்கும் நீங்க வந்து ஒரு போட்டா வச்சுக்கோங்க, எந்திரத்தை வச்சுக்கோங்க, ம். அம்மாவோட போட்டா எந்திரம் இதை வச்சு மட்டும் நீங்க வந்து வழிபாடு பண்ணுங்க. அது வந்து நாளடைவில் ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்க வந்து சிறை வைங்க, அது நல்லபடியா சிறப்பான ஒரு அம்மாவை வந்து அமர்வாங்க. சரிங்களா? நன்றிங்க குருஜி. ம். குருஜி, சொல்லுங்க. நாங்க வந்து உங்ககிட்ட அனுமதி கேட்டோம், உபாசனைக்கு எங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க. உங்களை வந்து உபாசனை முடிச்சிட்டோம். 12 நாள் நாங்க வந்து உங்களை பார்க்கவே இல்ல. 13வது நாள் நாங்க இன்னைக்குதான் காலையில உங்களை பாக்குறோம். எங்களையும் எங்க உபாசனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அதாவதுமா, இப்ப வந்து என்னுடைய மாணவர்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? உபாசனைங்கிறது வந்து நான் யாருக்குமே இப்ப வரைக்கும் வந்து கொடுத்ததே கிடையாது. யாருக்குமே உபாசனைங்கிறது, உபாசனை நான் வந்து வழிமுறைகள் சொல்லி கொடுப்பேன், எந்திரங்கள் கொடுப்பேன், தீட்சை கொடுப்பேன். அவங்கவுங்க உபாசனை அவங்கவுங்க வீட்டுல தான் போய் எடுத்துக்கணும், அவங்களுடைய செயல்பாடுகளை எங்கேயோ அங்கதான் போய் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? ஆனா இப்ப வரைக்கும் இந்த நீங்க தான் ஃபர்ஸ்ட் அனுமதி கொடுத்திருக்கீங்க. ஃபர்ஸ்ட் அனுமதியே உங்களுக்கு தான். சரிங்களா? உங்களுக்கு தான். என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. நானே சொல்றோம்ல, என்ன ஏதுன்னு எனக்கே தெரியல. புரியுதுங்களா? ஏன் இவங்களே வந்து காளி உபாசனை நாங்க எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. இல்ல, இதெல்லாம் செட் ஆகாதுங்க, நீங்க திருச்சியில போய் எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? அப்படியே காளி உபாசனைங்கிறது வந்து அந்த ரூம் வந்து நான் வந்து வேற யாருக்குமே நான் வந்து இப்போ வரைக்கும் வந்து நான் கொடுத்ததே கிடையாது. அது வந்து உங்களை பார்த்தோன்னே அந்த அம்மாவா கொடுத்தாங்களா என்னன்னு எனக்கே தெரியல. நான் பாட்டில சரி ஓகே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துட்டேன் நான். சரிங்களா? அதே மாதிரி 12 நாள் அம்மாவை நான் பார்க்காம இருந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட, ஒரு டைம் கூட வாழ்நாள்ல 12 நாள் அங்க போய் அந்த அம்மாவை வந்து பார்க்காம இருந்ததாக சரித்திரமே கிடையாது. புரியுதுங்களா? அதுவும் வந்து உங்களுக்காக வந்து என்ன பண்ணிருக்கிறேன்னா, அந்த 12 நாளும் நான் வந்து அம்மாவை பார்க்காம வேற இருந்திருக்கிறேன். தியாகம் பண்ணிருக்கேன். அம்மாவை பார்க்காம இருக்கு. எத்தனை பேர் வந்தாலும் சரி, அங்க என்ன பார்க்கணும் அங்கதான் வரும். புரியுதுங்களா? அம்மா ரூம் பக்கத்துல அங்கதான் வரும். அப்படித்தான் இருப்பேன் நான். சரிங்களா? இப்ப வரைக்கும் நான் யாருக்குமே கொடுத்ததில்லை. ஆனா உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா, நான் என் கையில ஒண்ணும் இல்லை, அந்த அம்மா உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க, நான் கொடுத்துருக்குறேன். அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? இதே எத்தனையோ மாணவர்கள் வந்து கேட்கத்தான் செஞ்சாங்க, இங்கே நாங்க எடுத்துக்கிறோங்க, ஏன்னா இங்கே நாங்க பாத்துக்கிறோங்க, எங்களுக்கு வெளியெல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல இல்ல, வேண்டாம், நீங்க வந்து அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வீட்டுல வச்சு எடுத்துக்கோங்க. இதுதான் முறைகள், முறைகள் எல்லாமே சொல்லிடுவேன். அதே மாதிரி உபாசனை இந்த காலகட்டத்தில் எடுங்க அப்படிங்கறதெல்லாம் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஆனா இங்க எடுக்க விட்டது கிடையாது. சரிங்களா? ஆனா உங்களை பொறுத்தளவுக்கு வந்து அந்த அம்மாவே சொன்னாங்களா இல்ல நானா சொன்னேன், என்னுடைய வாக்கு வந்து அந்த அம்மா வாக்கு மாதிரி ஆகி போச்சா என்னன்னு தெரியல. சொல்லிட்டேன், ரைட் ஓகே எடுத்துருக்குங்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இதனால வந்து எனக்கு வந்து சந்தோஷமா இல்ல கஷ்டமா அப்படின்னா, எனக்கு வந்து சந்தோஷம்தான். புரியுதுங்களா? என்னுடைய நிழல்ல 2 சிஷியங்க வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறது மற்ற சிஷியர்கள்லாம் அவங்க முறையா எடுத்தாங்களா வச்சாங்களா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது. ஆனா இங்க நம்ம வந்து முறையா நம்மளுடைய கண்ணோட்டத்திலேயும் இவங்க வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கறது வந்து நம்மளுடைய சிஷியர்கள் 2 சிஷியர்கள் வந்து எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். சரிங்களா? அதுல எல்லாம் எந்த ஒரு அதுல வந்து எந்த ஒரு நாங்க எடுத்தது எங்களோட பாக்கியம். அது வந்து நான் வந்து துணையா இருந்து நம்ம வந்து கூடயே இருந்து, புரியுதுங்களா, உள்ளதான் வரல. ஆனா மத்த எல்லாமே இங்கே இருந்து நான் வந்து உங்களை பார்த்தது வந்து அம்மாவுக்கு செய்த சேவையா தான் நான் நினைப்பேன். புரியுதுங்களா? அம்மாவுக்கு சேவை செய்யறேன், அவ்வளவுதான். அந்த சேவை தான் நான் உங்களுக்கு வந்து நான் செஞ்சது. சரியா? இப்ப வரைக்கும் நான் யாருக்கு கொடுத்ததே. சரிங்களா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம். நன்றி குருஜி. உபாசனைக்கு ஃபர்ஸ்ட் டைம். சரிங்களா? இந்த உபாசனையில நாங்க எதுவும் உங்க மனசு நோகும்படி ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஏதோ தவறு செஞ்சிருந்தாலும் எங்களை மன்னிச்சிருங்க குருஜி. ஆமா, தவறெல்லாம் என்னமா தவறு? அப்படியெல்லாம் தவறெல்லாம் இல்லம்மா. எல்லாருமே நல்லா தான் இருந்தீங்க. எல்லாமே நான் என்னென்ன சொல்லணும் அதையெல்லாம் கடைபிடிச்சிங்க. சரிங்களா? தவறுகள் வந்து யாரு மேலேயுமே கிடையாது.